காத்தவராயன் தமிழர் நாட்டுப்புற தெய்வங்களில் மிகவும் பிரபலமான வீரத் தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் ஆவார். நாட்டுப்புற மரபுகளில் அவர் அச்சமில்லாத வீரன், நீதிக்காக போராடியவர், மக்களை காத்தவர், வாழ்க்கையை காப்பவர், சமூக அநீதிக்கு எதிராக நின்றவர் என்ற பண்புகளுடன் போற்றப்படுகிறார். அவரது வாழ்க்கையை பற்றிய கதைகள் பகுதிதோறும் மாறுபட்டாலும் மக்களை காக்கும் வீரன் என்ற அடிப்படை கருத்து எல்லா மரபுகளிலும் ஒன்றாகவே உள்ளது. காத்தவராயன் என்ற பெயருக்கு பல விளக்கங்கள் கூறப்படுகின்றன. பொதுவாக காத்தவன் என்பது பாதுகாத்தவன், காப்பவன் என்ற பொருளாகும். ராயன் என்பது தலைவன், வீரன் அல்லது அரசன் என்ற பொருளையும் தருகிறது. அதாவது மக்களை காக்கும் வீரத் தலைவர் என்பதே காத்தவராயன் என்ற பெயரின் ஆழமான பொருளாக புரிந்து கொள்ளப்படுகிறது. தமிழர் நாட்டுப்புற தெய்வங்கள் அனைத்தும் ஒரே வகையைச் சேர்ந்தவை அல்ல. சிலர் தாய் தெய்வங்கள், சிலர் காவல் தெய்வங்கள், சிலர் வீரத் தெய்வங்கள். இந்த வீர தெய்வ மரபில் மிக முக்கியமான இடத்தை பெற்றவர் காத்தவராயன். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தெய்வம் அல்ல, பல சமூக மக்களாலும் பல்வேறு பகுதிகளிலும் பக்தியுடன் வழிபடப்படும் நாட்டார் தெய்வமாக விளங்குகிறார். காத்தவராயனுக்கு ஒரே ஒரு பிறப்பு கதை இல்லை. தமிழகத்தின் பல பகுதிகளில் பல்வேறு நாட்டுப்புற கதைகள் தலைமுறையாக வாய்மொழியாக சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த கதைகளில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு பொதுவான கருத்தை வலியுறுத்துகின்றன. அநீதிக்கு எதிராக நின்று மக்களை காத்த வீரன் பின்னர் தெய்வமாக உயர்ந்தார். மிகவும் பரவலாக கூறப்படும் மரபுகளின் ஒன்றின்படி காத்தவராயன் சாதாரண மனிதரல்ல. அவர் சிவபெருமானின் அருளால் பூமியில் பிறந்த தெய்வீக வீரராக கருதப்படுகிறார். சில கதைகளில் உலகில் அநீதி அதிகரித்த போது அதை அகற்றுவதற்காக சிவபெருமான் தன் அருளால் காத்தவராயனை பூமிக்கு அனுப்பினார் என்று கூறப்படுகிறது. இந்த மரபில் காத்தவராயன் ஆரம்பத்திலிருந்தே தெய்வீக சக்தி பெற்றவராக சித்தரிக்கப்படுகிறார். மற்றொரு நாட்டுப்புற மரபில் காத்தவராயன் பிறந்த உடனேயே சில காரணங்களால் காட்டில் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை இயற்கையே வளர்த்தது என்றும் பின்னர் ஒரு முனிவர் அல்லது வேடுவர் குடும்பம் வளர்த்தது என்றும் சில பகுதிகளில் நம்பப்படுகிறது. காட்டின் மத்தியில் வளர்ந்ததால் அச்சமற்ற தன்மை, இயற்கை அறிவு, உடல் வலிமை, விலங்குகளுடன் பழகும் திறன் ஆகிய பண்புகள் அவருக்கு இயல்பாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் ஒரு சாதாரண வீரனாக அல்லாமல் இயற்கையின் மைந்தனாக போற்றப்படுகிறார். சில நாட்டுப்புற கதைகளில் காத்தவராயன் அரச குடும்பத்துடன் தொடர்புடையவராக கூறப்படுகிறார். அவர் அரச வம்சத்தில் பிறந்தவர் என்றும் அரசியல் காரணங்களால் சிறுவயதிலேயே பிரிக்கப்பட்டார் என்றும் கூறும் மரபுகளும் உள்ளன. இந்த கதைகளில் பின்னர் அவர் தனது வீரத்தால் மக்களின் தலைவராக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. எந்த மரபை பார்த்தாலும் காத்தவராயனின் சிறுவயதிலிருந்தே சில பொதுவான பண்புகள் கூறப்படுகின்றன. அவர் அச்சமற்றவர், அநீதியை வெறுத்தவர், பலவீனமானவர்களுக்கு உதவியவர், விலங்குகளுக்கு கூட கருணை காட்டியவர். இவை அனைத்தும் பின்னர் அவர் காவல் தெய்வமாக உயர்ந்ததற்கான அடிப்படையாக நாட்டுப்புற கதைகள் எடுத்துரைக்கின்றன. காத்தவராயன் வளர வளர அவரது வீரமும் நேர்மையும் பல ஊர்களில் புகழ்பெற்றதாக கூறப்படுகிறது. மக்கள் அவரிடம் பாதுகாப்பு, நீதி, தைரியம் ஆகியவற்றை கண்டனர். அதனால் அவர் ஒரு போர் வீரனாக மட்டுமல்லாமல் மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் உருவெடுத்தார். ஒரு தெய்வத்தின் உருவ அமைப்பு என்பது வெறும் கலைஞரின் கற்பனை அல்ல. அந்த உருவத்தின் ஒவ்வொரு அம்சமும் ஒரு தத்துவத்தையும், ஒரு வரலாற்றையும், ஒரு பண்பாட்டு செய்தியையும் தன்னுள் கொண்டுள்ளது. காத்தவராயனின் உருவமும் அது போன்றதே. பெரும்பாலான கோவில்களில் காத்தவராயன் உயரமான உடல் அமைப்பு, அகன்ற மார்பு, உறுதியான தோள்கள், திடகாத்திரமாக உடல்வாகுவுடன் காணப்படுகிறார். இது உடல் வலிமையை மட்டும் குறிக்கவில்லை, மக்களை காக்கும் மன வலிமை, அச்சமின்மை, உறுதி ஆகியவற்றையும் குறிக்கிறது. காத்தவராயனின் முகம் பொதுவாக அடர்ந்த முறுக்கு மீசை, பெரிய விழிகள், நேராக பார்க்கும் பார்வை, கம்பீரமான முகபாவனையுடன் அமைக்கப்படுகிறது. இந்த விழிகள் எப்பொழுதும் மக்களை பாதுகாக்கும் காவலரின் விழிப்புணர்வை குறிக்கின்றன. மீசை வீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பகுதிக்கு பகுதி உருவங்களில் வேறுபாடு காணப்படுகிறது. சில கோவில்களில் நீண்ட தலைமுடி, கொண்டை, பூமாலை காணப்படும். மற்ற சில இடங்களில் அரசரை போன்ற கிரீடம் அல்லது தலைப்பாகை அணிந்திருப்பார். இது அவர் ஒரு வீரத் தலைவராக மதிக்கப்பட்டதை காட்டுகிறது. காத்தவராயன் பொதுவாக சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிற ஆடைகளுடன் அலங்கரிக்கப்படுகிறார். சில கோவில்களில் வேட்டை வீரனை போன்று எளிய உடையுடனும், சில இடங்களில் அரச மரியாதையுடனும் காணப்படுகிறார். இது உள்ளூர் மரபுகளுக்கு ஏற்ப மாறுகிறது. காத்தவராயனின் சிலைகள் ருத்ராட்ச மாலை, பூமாலை, வெள்ளி அல்லது பித்தளை ஆபரணங்கள், காப்பு போன்றவை காணப்படுகின்றன. இவை அவரின் வீரத்தன்மையையும் தெய்வீக நிலையையும் எடுத்துக்காட்டுகின்றன.
காத்தவராயன் பல்வேறு கோவில்களில் பலவிதமான ஆயுதங்களுடன் காணப்படுகிறார். அவற்றில் முக்கியமானவை வாள். வாள் என்பது நீதிக்காக போராடுதல், அநீதியை அழித்தல், வீரம் ஆகியவற்றின் அடையாளம். சில கோவில்களில் காத்தவராயன் வேலை ஏந்திருப்பார். வேல் என்பது தீய சக்திகளை அழித்தல், பாதுகாப்பு, தெய்வீக ஆற்றல் ஆகியவற்றை குறிக்கிறது. கிராமப்புற உருவங்களில் கம்பு அல்லது தடியுடன் காணப்படுவதும் உண்டு. இது கிராம காவல், எல்லை பாதுகாப்பு, மக்கள் தலைமை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. சில பகுதிகளில் காத்தவராயன் குதிரை மீது அமர்ந்தோ அல்லது குதிரை அருகில் நின்றோ காணப்படுகிறார். இது வேகமாக மக்களை காக்க வருபவர், எப்போதும் காவலில் இருப்பவர், வீரப்பயணம் ஆகிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலான காத்தவராயன் சிலைகள் அமர்ந்த நிலையில் அல்ல, நின்ற நிலையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதன் பொருள் மக்களை காக்க எப்போதும் தயாராக நிற்கும் காவலர். இது நாட்டுப்புற தெய்வங்களின் பொதுவான அடையாளங்களில் ஒன்றாகும். காத்தவராயனின் முகத்தில் ஒரே நேரத்தில் 2 உணர்வுகள் காணப்படும். பக்தர்களுக்கு கருணை, பாதுகாப்பு, தீய செயல்களுக்கு கடுமை எச்சரிக்கை. இவ்விரண்டும் இணைந்திருப்பதே அவரது உருவத்தின் தனிச்சிறப்பு. பல கோவில்களில் அவர் கருப்பசாமி, ஐயனார், முனீஸ்வரன், அம்மன் போன்ற நாட்டார் தெய்வங்களின் அருகில் சன்னதி பெற்றிருப்பார். இது தமிழர் நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டின் ஒருங்கிணைந்த பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. காத்தவராயன் வரலாற்றில் மிகவும் பிரபலமான பகுதி எது என்று கேட்டால், பெரும்பாலானோர் ஆரிய மாலையுடனான காதல் கதையைத்தான் கூறுவார்கள். ஆனால் இந்த கதை வெறும் காதல் கதை அல்ல. நாட்டுப்புற கதைகளில் ஆரியமாலை மிகவும் அழகும் அறிவும் நிறைந்த இளம் பெண்ணாக வர்ணிக்கப்படுகிறார். பல மரபுகளில் அவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லது உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர். சில பதிப்புகளில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், வேறு சில மரபுகளில் செல்வாக்குமிக்க குடும்பத்தின் மகள் என்று கூறப்படுகிறது. இந்த வேறுபாடுகள் பகுதிதோறும் மாறுபடுகின்றன. காத்தவராயனும் ஆரியமாலையும் எப்படி சந்தித்தார்கள் என்பதிலும் பல மரபுகள் உள்ளன. சில கதைகளில் வேட்டைக்கு சென்றபோது, திருவிழாவில், ஆற்றங்கரையில் என பலவிதமாக கூறப்படுகிறது. ஆனால் எல்லா கதைகளிலும் அந்த சந்திப்பே அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய திருப்புமுனையாக அமைந்தது. காத்தவராயனின் வீரம், நேர்மை, தைரியம் மற்றும் மக்களுக்கான அக்கறை ஆரியமாலையை ஈர்த்ததாக நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. அதேபோல் ஆரியமாலையின் அறிவு, துணிவு மற்றும் உறுதியான மனம் காத்தவராயனை ஈர்த்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே ஆழமான காதல் உருவாகிறது. காத்தவராயன் ஆரியமாலையை திருமணம் செய்த காரணத்தால் அரசர் காத்தவராயனுக்கு கழுவேற்றம் என்ற கொடூரமான மரண தண்டனை வழங்கியதாக நாட்டுப்புற மரபுகள் விவரிக்கின்றன. காத்தவராயன் உயிரிழந்த பிறகு அவரது வீரத்தையும் நேர்மையையும் மக்கள் மறக்கவில்லை என்று நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. அவரது தியாகத்தை போற்றிய மக்கள் அவரை வீர தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். இதுவே காத்தவராயன் வழிபாட்டின் தோற்றமாக பல நாட்டுப்புற மரபுகள் விளக்குகின்றன. பல மரபுகளில் ஆரியமாலை தனது காதலில் உறுதியாக இருந்த துணிச்சலான பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறார். அவர் அன்பு, விசுவாசம் மற்றும் உறுதியின் அடையாளமாக கருதப்படுகிறார். இதனால் சில கோவில்களில் காத்தவராயனுடன் ஆரியமாலைக்கும் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. காத்தவராயன் ஆரியமாலை கதை காதலை மட்டுமல்ல, அது மனித சமத்துவம், பரஸ்பர மரியாதை, சமூக சிந்தனை, தியாகம், உண்மைக்காக நிற்கும் துணிவு ஆகியவற்றை எடுத்துரைக்கும் நாட்டுப்புற காவியமாக விளங்குகிறது. காத்தவராயனை வழிபடும் பக்தர்கள் பொதுவாக வேண்டுவது குடும்ப நலம், தைரியம், தொழில் முன்னேற்றம், விவசாய வளம், நோய் நீங்குதல், திருமண தடை நீங்குதல், குழந்தை பேறு, ஊரின் பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக. எல்லா கோவில்களிலும் தினசரி பூஜை நடைபெறாது. பல கிராம கோவில்களில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. சில பெரிய கோவில்களில் தினசரி தீபாராதனையும் நடைபெறுகிறது. பொதுவாக காத்தவராயனுக்கு தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, பூமாலைகள், சந்தனம், குங்குமம், கற்பூரம் ஆகியவை சமர்ப்பிக்கப்படுகின்றன. பிராந்திய மரபுகளுக்கு ஏற்ப இதில் சில மாற்றங்கள் காணப்படலாம். காத்தவராயனுக்கு பொதுவாக அரளிப்பூ, செம்பருத்தி, மல்லிகை, சாமந்தி போன்ற மலர்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது. திருவிழா நாட்களில் வண்ணமயமான பூமாலைகள் அணிவிப்பது வழக்கம். பல கோவில்களில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கின்றனர். காத்தவராயன் அருளால் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் பல வகையான நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர். அவற்றில் சில அன்னதானம், புதிய வேட்டி அல்லது ஆடை சாத்துதல், பூமாலை சமர்ப்பித்தல், விளக்கு ஏற்றுதல், சிறப்பு அபிஷேகம் நடத்துதல், திருவிழாவிற்கு நன்கொடை வழங்குதல் ஆகியவை. இவை அனைத்தும் நன்றியுணர்வின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றன. காத்தவராயன் வழிபாட்டில் படையலுக்கு முக்கிய இடம் உண்டு. பொதுவாக பொங்கல், சுண்டல், பழங்கள், தேங்காய், வெல்லம் போன்ற சைவ படையல்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன. ஆனால் சில பகுதிகளில் உள்ளூர் நாட்டுப்புற மரபுகளுக்கு ஏற்ப வேறுபட்ட படையல் முறைகளும் காணப்படுகின்றன. அவை அந்தந்த ஊரின் வழக்கத்தை பொறுத்தவை.
பல கிராம திருவிழாக்களில் சாமியாட்டம் முக்கியமான நிகழ்வாகும். பக்தர்கள் நம்பிக்கையின்படி தெய்வ அருள் பெற்றவர்கள் ஆசிர்வாதம் வழங்குவர், வேண்டுதல்களை கேட்பர், குறிக்கூறுவர். இது நாட்டுப்புற ஆன்மீக மரபின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. காத்தவராயன் திருவிழாக்களில் உடுக்கை, பம்பை, தவில், நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இசை பக்தர்களின் பக்தி உணர்வை அதிகரிப்பதோடு நாட்டுப்புற கலை மரபையும் பாதுகாக்கிறது. காத்தவராயன் வழிபாட்டின் மிகச் சிறப்பான அம்சங்களில் ஒன்று காத்தவராயன் கூத்து ஆகும். இந்த கூத்தில் காத்தவராயன் பிறப்பு, ஆரியமாலை சந்திப்பு, காதல், சமூக எதிர்ப்பு, வீரச் செயல்கள், தெய்வமாக உயர்ந்த வரலாறு ஆகியவை பாடல், இசை மற்றும் நடிப்புடன் அரங்கேற்றப்படுகின்றன. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டுமல்ல, தமிழர் நாட்டுப்புற வரலாற்றை பாதுகாக்கும் உயிருள்ள கலைமரபாகும். பெரும்பாலான காத்தவராயன் கோவில்களில் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறும். இந்த நாட்களில் சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், வீதி உலா, அன்னதானம், கூத்து நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இது பக்தர்களை மட்டுமல்ல, ஊர் முழுவதையும் ஒன்றிணைக்கும் விழாவாக அமைகிறது. பல குடும்பங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபடுதல், முன்னோர்களை நினைவு கூறுதல், குழந்தைகளுக்கு குடும்ப மரபை அறிமுகப்படுத்துதல் போன்ற வழக்கங்களை பின்பற்றுகின்றனர். இதன் மூலம் குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்ப பண்பாட்டு மரபாக தொடர்கிறது. காத்தவராயனை வழிபடுவது என்பது வேண்டுதல்களை மட்டும் வைப்பதற்காக அல்ல. அவர் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுவது உண்மையுடன் வாழ வேண்டும், அநீதியை எதிர்க்க வேண்டும், பலவீனமானவர்களை காக்க வேண்டும், குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். இந்த உயர்ந்த பண்புகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பதே உண்மையான வழிபாடாகும். தமிழகத்தின் பல பகுதிகளில் காத்தவராயன் கோவில்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, புதுச்சேரி போன்ற பகுதிகளில் காத்தவராயன் வழிபாடு பரவலாக காணப்படுகிறது. பல இடங்களில் அவர் தனி கோவிலாகவும், சில இடங்களில் அம்மன், ஐயனார், கருப்பசாமி போன்ற நாட்டார் தெய்வங்களுடன் இணைந்த சந்நிதியிலும் வழிபடப்படுகிறார். காத்தவராயன் கோவில்களில் பொதுவாக காணப்படுவது கருவறை அல்லது திறந்த சன்னதி, காத்தவராயன் சிலை, ஆரியமாலை சன்னதி, பலிபீடம், கொடிமரம், திறந்த மண்டபம் ஆகியவை. சில பழமையான கிராம கோவில்களில் மரத்தடியில் அல்லது எளிய கல் உருவமாகவும் அவர் வழிபடப்படுகிறார். காத்தவராயன் கதைகளின் மிகவும் முக்கியமான செய்திகளில் ஒன்று, ஒரு மனிதனின் உயர்வு அவன் பிறப்பால் அல்ல, அவன் பண்பால் தீர்மானிக்கப்படுகிறது. நாட்டுப்புற ஆய்வாளர்கள் பலரும் இந்த கதையில் சமூக ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய ஆழமான சிந்தனைகள் மறைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றனர். இதனால் காத்தவராயன் சமத்துவத்தின் குறியீடாகவும் கருதப்படுகிறார். காத்தவராயன் கூத்து போன்ற கலை வடிவங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கவில்லை. அவை வரலாற்றை பாதுகாக்க, நல்லொழுக்கத்தை கற்பிக்க, சமூக ஒற்றுமையை வளர்க்க, தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல உருவாக்கப்பட்டன. இன்று நாம் காத்தவராயனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை: உண்மைக்காக அஞ்சாமல் நிற்க வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும், மனிதர்களை பிறப்பால் அல்ல பண்பால் மதிக்க வேண்டும், அநீதியை எதிர்க்க வேண்டும், குடும்பம் மற்றும் சமூகத்தின் மீது பொறுப்புடன் வாழ வேண்டும், பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டும். இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்து வரும் நிலையில் பல நாட்டுப்புற கலைகளும் மரபுகளும் மறைந்து வரும் அபாயம் உள்ளது. எனவே இன்றைய தலைமுறையின் கடமை பழமையான கோவில்களை பாதுகாப்பது, நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிப்பது, காத்தவராயன் கூத்து போன்ற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவது, பாரம்பரியத்தை மதிப்பது. இதுவே உண்மையான பண்பாட்டு பாதுகாப்பாகும். ஆக வீரம், நேர்மை, தியாகம், மனிதநேயம் இந்த 4 உயர்ந்த பண்புகளின் அடையாளமாக விளங்குபவர் காத்தவராயன். அவரை பற்றிய இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.